ஆன்மீகம் வேர்ல்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்ட ஒட்டி 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நமக்கு சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி சார் இணைந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தமிழ் புத்தாண்டு வரப்போகுது இல்லையா சார்? இந்த தமிழ் புத்தாண்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது? தங்கத்தோட விலையா இருக்கட்டும், இல்லன்னா மக்களோட முன்னேற்றமா இருக்கட்டும், இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறமா 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா மேடம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுல நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள உள்ள வரும் காலம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, சித்திரை மாதம் சொல்லுவோம். அப்ப அந்த சித்திரை மாதம் எப்ப தொடங்குகிறதோ, அந்த மாதத்த தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே தேதி பார்க்கும்போது என்ன பண்றோம்னா, ஆங்கில புத்தாண்ட நம்ம கணக்கில கொண்டாலும் பொதுவாகவே தமிழராகிய அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம், மிகப்பெரிய ஒரு பிரகாசம் வேணும் அப்படின்னா, அது தமிழ் புத்தாண்டு வந்தா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி பவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசியில தான் உச்சமடைகிறார். சூரியனுடைய கதிர்வீச்சுகள் கிடைக்கும்பொழுது யாராலுமே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, நிறைய முன்னேற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருட கிரகங்கள் தான் எப்பவுமே வந்து ஆளுமை கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவோம். வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான், அதுக்கடுத்து ராகுகேது பகவான். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். இந்த வருடம் குரு பகவான் என்ன பண்றாருன்னா, மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்குள்ள உள்ள நுழைகிறார். கிட்டத்தட்ட ஆனி மாதம். அதாவது நம்ம ஆங்கில தேதிக்கு சொல்றதா இருந்தா ஜூன் மாதம். அவர் என்ன பண்றாருன்னா, மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு போறார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சனி பகவான் சொல்லக்கூடிய நம்முடைய மெதுவான ஒரு நாயக் கிரகம்னு சொல்லுவோம். அதாவது நீதிமான்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி எங்கேயுமே மாறப்போறது கிடையாது. அவர் மீன ராசியிலே உட்காந்து எல்லாருக்குமே அவருடைய விஷயங்கள செயல்படுத்துவார்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடங்கள் கட்டாயமா என்ன பண்றாங்கன்னா, இந்த கரெக்ட்டா கேது வந்து சிம்மத்தில இருக்காரு. சிம்மத்தில இருக்க கேது கடகத்துக்கு வருவார். அதேபோல நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்திலேருந்து ரிவர்ஸ்ல மகரத்துக்கு வருவார். ஸோ இந்த ராகு கேது பயிற்சியும், அதேபோல குரு பயிற்சி மட்டும்தான் இந்த புத்தாண்டுல உறுதியாக கிரக பயிற்சிகள் மாறுது அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ இந்த கிரகங்களிலே மிக வலிமையான கிரகம், சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட 12 ராசி நேயர்களுக்குமே, பொதுமக்களாகிய அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள். அதாவது எது கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்களோ, அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு பாக்கியத்தை, இவ்வளவு நாட்களாக எனக்கு பணம் இல்ல, எனக்கு திருமணமே முடியல, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எண்ணம் இருக்கும். இது கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு. அது கிடைக்கலங்கிற விஷயத்த கொடுப்பதற்காகவே குரு பகவான் உச்ச வீட்ல போய் உட்கார போறார். நம்ம கடகராசிக்குள்ள உட்கார போறார். அது மிகப்பெரிய அற்புதம். மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ள போறனால இன்னொரு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா, இந்த சிறு குழந்தைகளையும், பெண் குழந்தைகளையும் தவறான முறையில தேவையில்லாம மிஸ்யூஸ் பண்ணி அந்த குழந்தைகள கொலை பண்றாங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட சமூக விரோதிகள்னு அவங்கலாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த வருடம் உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சதுலருந்து மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ள மிக கடுமையான தண்டனையான தூக்கு தண்டனை அதிகமா விதிக்கப்படும். இப்போ வரையும் அவங்கலாம் தப்பிச்சு வெளிய வந்துருக்காங்க. சில நபர்கள் இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்காங்க. ஸோ இப்படி மிஸ்யூஸ் பண்ற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய தண்டனை கிடைக்கக்கூடிய ஆற்றல் குருவோடைய பரிபூர்ண ஒரு செயல்பாடு மூலமா கிடைக்க போகுது. ஸோ ஏன் இத தெளிவா சொல்றோம்னா, சனி பகவான் குரு வீட்ல இருக்கார். நீதியரசர் குருவோட வீட்ல தான் இருக்கார். குரு வந்து கரெக்ட்டா ஜூன் மாசத்துக்கு மேல டைரக்ட்டா என்ன பண்ணுவார்ன்னா, சனி பகவான பார்ப்பார். அப்ப உறுதியாக இந்த சட்டம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புலாம் அதிகமா இருக்கு. கொண்டு வந்தா இந்த இந்தியாவே இல்ல, உலகமே சந்தோஷமா இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. சார், அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? உறவுகளால நெறைய பிரச்சனைய சந்திச்சுட்டு வந்திருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஸோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு சார்? பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அப்டின்னா குருவுடைய ராசி. நம்முடைய குரு பகவான் கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரெக்ட் அந்த ஆனி மாதத்தில தான் தனுசு ராசிக்கு 8ஆம் வீடான கடக ராசிக்குள்ள நுழைகிறார். அந்த ராசியில தான் அவர் என்ன பண்றாரு, உச்சம் அடைகிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வருட காலமாக குறைஞ்சது 1 வருடம். 3 வருடம், 5 வருடம்லாம் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. ஸோ குறைஞ்சது 1 வருட காலமாக லைஃப்ல உறவுகளால் நிறைய பிரச்சனை.
கூட இருக்கவங்களால நிறைய பிரச்சனை. அதாவது யாருக்கு இவங்க கத்துக் குடுத்தாங்களோ, ஏன்னா குருவா தான் இவங்க எல்லாருக்குமே இயங்குவாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு உண்டு. ஒரு டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தனுசு ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில இவங்களுக்கு நிறைய எதிர்மறையான விஷயங்கள் ஒரு வருடமா இருக்கு. ஸோ அந்த நிலையிலேருந்து இவங்க வெளியே வரப்போறாங்க. இவங்க லைஃப்ல பெரிய ஒரு வெற்றி, பெரிய மகிழ்ச்சி இவங்களுக்கு உறுதியா கிரக ரீதியா ஏற்பட போகுது. இவங்களுடைய 2ஆம் வீட இவங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான் 2ஆம் வீட பார்க்கார். தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமா. அப்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி. அதேபோல இவங்க ஒரு வார்த்தைகளை யார் மதிக்கணும்னு நினைச்சு வருத்தப்படுறாங்களோ, இவங்களுக்கு வார்த்தைக்கு ஒரு மதிப்பே கிடைக்கலன்னு ஒரு வருஷமா மனசுக்குள்ளேயே பல கவலைகளை வச்சுக்கிருக்காங்களோ, ஸோ அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இவங்க இன்னுமே சொன்னா, அந்த சொன்ன வார்த்தைக்கு மதிப்பும், மரியாதையும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதேபோல குடும்ப உறவுகள் மூலமாக இவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட போகுது. ஏன்னா இப்போ வரையும் குடும்ப உறவுகளுக்கு இவங்க நிறைய செலவழிச்சிட்டாங்க, நிறைய டைம் ஒதுக்கிட்டாங்க. ஆனா அவங்க கண்டுக்கல. இனிமே இவங்களுக்கு ஒரு மரியாதை, மதிப்பு, சந்தோஷம் என்பது குடும்ப உறவுகள் மூலமாக நம்முடைய தனுசு ராசிக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட பார்க்கார். அப்ப 4ஆம் இடத்துல ஏற்கனவே சுகஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். அதனால இவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருட காலமாகவே சந்தோஷத்த இழந்துட்டாங்க. சந்தோஷங்கிறது இவங்களுக்கு நிறையா இல்லைங்கிறத தான் சொல்லணும். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்களுக்கு உறுதியாக சந்தோஷம் நல்லா கிடைக்க போகுது. மனசு விட்டு சிரிக்க போறாங்க. மனசுக்குள்ள கவலையோட இருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் இனிமேல் என்ன பண்ண போறாங்க? மனசு விட்டு சிரிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தன்னுடைய வீட்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதேபோல புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு எக்ஸாக்ட்டா ஒரு அற்புதமான சூழ்நிலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, வீடு, மனை வாங்கக்கூடிய அமைப்பு கிரக ரீதியா கிடைக்கும். ஓகே சார். தனுசு ராசிக்காரர்கள்ல இருக்கிற பெண்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? நம்மளுடைய தனுசு ராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க கல்யாணம் முடிச்சவங்களா இருக்கட்டும், முடிக்காதவங்களா இருக்கட்டும், பிறருக்கு மிகப்பெரிய அற்புதங்களை சொல்லிக் குடுக்கணும். தன்னுடைய குடும்பத்தில எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காண்டி, இவங்க நிறைய தியாகங்கள் செய்றாங்க. இவங்க வந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம தன்னுடைய உறவுகளுக்காக தியாகம் செய்யக்கூடிய நபர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னை தானே பெருமைப்படுத்தணும், தன்னை எல்லாரும் ஒரு ஒரு புகழணுங்கிற ஆசையே இருக்காது. நம்ம கடமைய, நம்மள சார்ந்தவங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ, அத செய்வோம் தான் செய்வாங்க. ஆனா இவங்க செஞ்ச பிறகு தான் இவங்க லைஃப்ல நிறைய பிரச்சனைய சந்திக்காங்க. கிட்டத்தட்ட உறவுகளால் நிறைய பாதிக்கப்பட்ட நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு இனிமேல் தான் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் கிரக ரீதியா உண்டு. ஸோ அதேபோல தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் வெளிப்படையா சொல்லாம, அந்த கஷ்டத்த சகித்துக்கொண்டு வாழக்கூடிய தனுசு ராசி பெண்கள் யாராக இருந்தாங்களோ, அவங்களுடைய லைஃப்ல பெரிய டேர்னிங் உண்டு. அவங்களுடைய பெருந்தன்மைக்கு, அவங்க விட்டு குடுத்து போன அந்த செயல்பாடுகளுக்கு இனிமே மதிப்பும், மரியாதையும், அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை கிரக ரீதியா உண்டுங்கிறத நம்ம தெளிவா பார்க்குறோம். ஸோ இதில வந்து நம்ம தமிழ் புத்தாண்டுல மெயினா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்களுடைய 2ஆம் இடம், இவங்களுடைய 12ஆம் இடம். அப்ப 2 பக்கமும் இவங்களுடைய பார்வை, அதாவது குருவுடைய பார்வை நம்ம தனுசு ராசிக்கு கிடைக்கும். அப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு வட்டத்துக்குள்ள, பாதுகாப்பான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள இனிமே தான் என்ன பண்ண போறாங்க, இவங்க பயணம் செய்ய போறாங்க அப்படிங்கிறது ரியாலிட்டியா சொல்லலாம். ஓகே சார். தனுசு ராசியில இருக்கிற மாணவர்களோட படிப்பு எப்படி இருக்கும்? தொழிலுக்காக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுற நம்மளுடைய மாணவ செல்வங்கள். படிப்புக்காண்டி நான் வெளிநாட்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து இந்த கண்ட்ரியோட அங்க எனக்கு நல்லா படிப்பு இருக்குன்னு ஆசைப்படுறேன். அப்படின்னு எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு நிறைவேறும். அதேபோல வேலை சார்ந்த விஷயத்துக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிற தனுசு ராசிக்காரங்க 100% போலாம். பல தடைகள் இருந்திருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல இவங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும். விசா அப்ளை பண்ணதுல பிரச்சனை இருக்கும். ஸோ மேபி எதிலயா ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்களுக்கு உறுதியாக வெளிநாடு பயணங்கள் மூலமாக இவங்க வெற்றி கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா, இன்ப சுற்றுலா போயிட்டு வரணும்னாலும் சரி, ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரணும்னு ஆசைப்படுற தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள் போயிட்டு வரதுக்கான பாக்கியம் உண்டு. ஓகே சார். தனுசு ராசிக்காரர்கள் எந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல? அதாவது பொதுவாவே இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டங்கள்ல தனுசு ராசி அன்பர்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, அதேபோல 9ஆம் இடத்துல கேது. அப்ப இவங்க அப்பா கிட்ட
கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா அப்பா வந்து தேவையில்லாமல் இவங்ககிட்ட விவாதம் பண்ணலாம், ஏதாவது கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் செய்யலாம். ஸோ அதனால தனுசு ராசிக்காரங்க எக்காரணத்தை கொண்டும் கோவப்படக்கூடாது. அப்பா சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்றக்கூடாது. முடிஞ்சா அப்பா புரிய வைங்க, முடியலைன்னா என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கிட்டு பொறுமையாக இருந்துங்க. ஸோ குறைஞ்சது ஒரு 6 மாதம் தான், அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அதே போல் அப்பாவுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா, ஸோ அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணணும், கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி அவங்க ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள கூட இருந்து பார்த்துக்கணும். ஸோ இது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கறனால, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இவங்களை விட வயது குறைந்தவர்களிடம், அது பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும். ஸோ மேபி வயது குறைந்தவர்களிடம் முழுமையாக கவனமா இருக்கணும். ஸோ அவங்களுடைய பேச்சையோ, அவங்களுடைய செயல்பாடுகளையோ முழுமையா நம்பி இவங்க செஞ்சிடக்கூடாது. செஞ்சாங்கன்னா, கட்டாயமா சின்ன ஏமாற்றம்ல பெரிய ஏமாற்றத்த தரக்கூடிய சூழ்நிலை ராகு பகவான் குடுத்துருவாரு. அதுல கவனமா இருந்தா, பாதிப்பு கிரக ரீதியாக எக்காரணத்தைக் கொண்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவே வராது. ஓகே சார். தனுசு ராசிக்காரர்கள் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டத்துல அவங்களுக்கு எந்த கோவில் வழிபாடு சிறந்தது? நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல மெயினா வந்து மாரியம்மன் வழிபாடு செய்வது மகத்துவமாக இருக்கும். மாரியம்மன பிடிச்சுக்கணும். அதாவது கருமாரியம்மன், அதேபோல இருக்கங்குடி மாரியம்மன், இவங்கெல்லாம் இவங்க மனசார வழிபாடு செஞ்சாங்கன்னா, மாற்றங்களும், ஏற்றங்களும் தனுசு ராசிக்கு அம்மனுடைய அருளால் முழுமையா கிடைக்கும். ஓகே சார். தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பெண்களோட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவாவும் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு அது கிடைக்கும். அ தனுசு ராசியில இருக்கிற மாணவர்களோட படிப்பும் நல்லா இருக்கும். எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. மாரியம்மன் கோவில் வழிபாடு சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. நன்றி.